இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பில் நிலைத்திருந்தால் என்றும் ஆனந்தமே. அன்புமிகு இறை மக்களே, அன்பின் வல்லமை பற்றி, அன்பின் பிரசன்னத்தை பற்றி, அன்பில் மூழ்கியிருப்பதனால் நாம் பெறுகின்ற நன்மையை பற்றி இந்த நாளிலே இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார். குறிப்பாக யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் மிக மிக முக்கியமான வசனம். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையானது எப்பொழுதும் ஷார்ப்பாக, சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்தில் எடுத்துரைப்பார். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று தந்தையின் அன்பில், பெற்றோருடைய அன்பில், சகோதரருடைய அன்பில், சகோதரியுடைய அன்பில், மனைவியின் அன்பில், கணவனின் அன்பில், கணவனுடைய அன்பில், பிள்ளைகளுடைய அன்பில் நிலைத்திருங்கள், நண்பர்களுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என் அன்பில் நிலைத்திருங்கள். கடவுளுடைய அன்பு மட்டுமே புனிதமானது, கடவுளுடைய அன்பு மட்டுமே தூய்மையானது, கடவுளுடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது, ஆனந்தத்தை அல்ல அல்ல நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு உன்னதமான உயர்ந்த அன்பு. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அவர் வெறுமனே வாய் சவடாலுக்கு சொல்லவில்லை. மாறாக நான் என் தந்தையினுடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த அன்பில் நிலைத்திருப்பது என்பது ஒரு நாள் மட்டும் அன்பு செய்துட்டு அடுத்த நாள் சண்டை போடுவது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இறக்கும் வரை ஆண்டவருடைய அன்பில் இறக்காமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத நிலையை குறிக்கின்றது. இந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது இயேசு நமக்கு தருகின்ற பரிசு என்ன என்று பார்க்கும் பொழுது, அன்புக்கு கிடைக்கின்ற பரிசு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால், இயேசுவே நமக்கு தருகின்ற மகிழ்ச்சி. அதாவது அன்பா செய்கிற ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்கா, நமக்காக நம்முடைய தந்தை போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறார். ஒரு தந்தை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும். அந்த வேலை மிகவும் கடுமையாக இருக்கும். ஓய்வு நாள் இல்லாமல் லீவு கூட எடுக்க முடியாமல் ஒரு குடும்பத்துக்கு நல்லது கெட்டதுக்கு, அல்லது ஒரு தந்தை வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாருன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த மனைவியையும் பிள்ளையும் வந்து பார்க்க முடியும். கடினமான வேலை, மனைவியை பார்க்க முடியாத ஒரு சூழல், பாசமாக பெற்றெடுத்த பிள்ளைகளோடு இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் மிகுந்த வேதனையும் கஷ்டத்தையும் அந்த தந்தைக்கு கொடுக்கும். இருந்தாலும் தன் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், மனைவியின் மீதும் பிள்ளைகள் மீதும் வைத்திருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக அந்த கஷ்டமெல்லாம் எத்தனை வருடங்கள் அவர்கள் பார்க்காமல் மிகுந்த வேலை செய்து பல மைல் தூரம் அவர்கள் இருந்தாலும் அன்பின் காரணமாக அந்த செயலானது அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. எனவே நாமும் நமது வாழ்வில் ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்யும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பில் அனுதினமும் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு நிரந்தரமான ஒரு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். கடவுளுடைய அன்பை ஏற்போம், சுவைப்போம், அந்த சுவையை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், பிறருக்கும் அந்த அன்பின் பரிசை, மகிழ்ச்சியின் பரிசை பகிர்ந்து கொள்வோம். அதற்காக வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அன்னை தெரசா சொல்வது போல, நம்மை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அன்பு செய்பவர்கள் நாமாக இருக்கட்டும். அன்பு செய்வோம், அகமகிழ்வோம். அன்பு செய்வதனால் மட்டுமே, அன்போடு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான செயல்களை செய்தாலும் அது நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பினால் மட்டுமே பிறருடைய மனதையும் வெல்ல முடியும், இறைவனுடைய மனதையும் வெல்ல முடியும் என்ற ஒரு ஆசிரியையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக பொழிவீராக. என்றும் அன்பில் நிலைத்திருக்கவும், இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் திருச்சிலுவை ஆண்டவர் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இறைவார்த்தை கேட்டு தியானித்த உங்கள் ஒவ்வொருடைய மனதில் இருக்கின்ற காயங்களையும், உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களுக்கும் விடுதலை தர வேண்டும் என்று அன்பில்லாமல் ஏங்கி தவிக்கின்ற தாயின் அன்போ தவண்டிடும், தந்தையின் அன்போ மறந்திடும், உறவு
உறவினர் அன்போ பிரிந்திடும், நேசரின் அன்போ மறையாதே. மகிழ்வு பெற ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.